நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா டிசம்பர் வந்துருச்சு. 2024 முடிந்து விட்டது. ஸோ இந்த 2024 நீங்க என்ன சாதிச்சீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதே ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த டாக்குமெண்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா சிங்கப்பூர் போக போறீங்க அப்படின்றது உறுதியானா தான் டாக்குமெண்ட் வீடியோ பார்க்க போறீங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய சாதனையை நீங்களாம் படைச்சிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வருஷத்தை உங்களால் லைஃப்ல மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டிசம்பர் மாசத்துல நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த வீடியோவை தயவு செய்து ஃபுல்லா பாருங்க. நான் சொல்ற டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே தெளிவா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஏர்போர்ட் போங்க. அப்படி நான் சொல்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்காம ஓட்டி பார்த்தாலோ இல்லை டாக்குமெண்ட் ஏதாவது நீங்க மிஸ் பண்ணிட்டு போனாலும் ஏர்போர்ட்டுக்குள்ளே உங்களை விட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க போயிட்டு திருப்பி வர்ற மாதிரி ஆயிரும். ஸோ நீங்க சாதிச்சதுன்னு சொன்னது எல்லாமே வேஸ்டா போயிடும். அதனால தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? சிங்கப்பூரில் என்னென்ன பாசஸ் இருக்கோ அது எல்லா பாஸுக்கும் உண்டான டாக்குமெண்ட் என்னென்னு சொல்லிடுறேன். ஒவ்வொரு பாஸுக்கும் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமானது அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன சாதிச்சீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கல, எனக்கு தோணுது நான் என்ன சாதித்தேன் அப்படின்னு தோணுது. நான் பெருசாக சாதிக்கல. 1 இயர் உருப்படியாக நான் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 16 வருஷத்தில் இந்தியாவில் இவ்வளோ நாள் லாங் டைம் 1 இயர் இருந்தது அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஏன்னா 2-3 மாதத்தில் சிங்கப்பூர் போயிடுவேன். அதிகபட்சம்னா இந்த கொரோனா டயத்தில் இங்கே மாட்டிக்கிட்டப்போ ஒரு 6 மாதம் இருந்திருந்தேன். இந்த வருஷத்தில் சாதிச்சது இந்த 1 இயர் ஹோல் இயர் நான் இந்தியாவில் இருந்திருக்கேன். எனக்கு 19 வயசுக்கு அப்புறமேட்டு ஒரு முழு வருஷம் நான் சிங்கப்பூரில் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா 36 வயசில் தான் திருப்பி ஒரு வருஷம் ஃபுல் இந்தியாவில் இருக்கிறேன் அப்படின்றது நான் சாதித்த விஷயம். ஓகேங்களா? ஓகே, இ பாஸுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இ பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லை. ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை கிடையாது. ஆனால் இருந்துச்சுன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட விசா, ஐபின்னு சொல்லுவாங்க, விசான்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட். நிறைய பேர் கேட்குறாங்க வேக்சின் சர்டிஃபிகேட்னா கேட்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியன் ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக வேக்சின் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. 2 டோஸ் போட்ட வேக்சின் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது எஸ்ஜி அரைவல் கார்டு கண்டிப்பாக வேணும். அடுத்தது ரூமு, டிக்கெட்டு. ஓகேங்களா? ரூம்னா நீங்கள் எங்கே இப்போ தங்க போகிறீங்களோ அந்த ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரூம் அட்ரஸை தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரூம் அட்ரஸ் எழுதி வச்சுக்கிட்டா கூட போதும். அது பிரிண்ட் அவுட் தேவையில்லை. டிக்கெட் பிரிண்ட் அவுட் தேவை. ஓகேங்களா? அடுத்தது எஸ்பாஸுக்கு பார்த்துருவோம். எஸ்பாஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சேமாக தான் வரும். விசா, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு, ரூம் அந்த அட்ரஸ், அடுத்தது டிக்கெட்டு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே சேம் தான். ஆனால் என்டிஎஸ் பர்மிட்டுக்கு கண்டிப்பாக டாக்குமெண்ட் மாறும். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், கேளுங்க. என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் விசா, ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டு, ஆர்எம்ஐ இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டு பேப்பர். ஓகேங்களா? என்டிஎஸ் பர்மிட்டுக்கு கண்டிப்பாக பாண்ட் பேப்பர் தேவைப்படும். இது யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜென்ட்டை கேட்டு நீங்கள் பாண்டு பேப்பர் வாங்கிடுங்க. ஓகேங்களா? ஏஜென்ட் உங்களுக்கு பாண்ட் பேப்பர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லை கிளம்புற அன்னைக்கோ இல்லை லாஸ்ட் மினிட்லேயோ பாண்டு பேப்பர் அனுப்பிவிடுவாங்க. அதை கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஓகேங்களா? அடுத்தது ரூமு கண்டிப்பாக நீங்களும் எங்கே தங்க போகிறீங்கன்ற ரூம் அட்ரஸ் வேணும். அடுத்தது எஸ்ஜி அரைவல் கார்டு வேணும். ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ரூம் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் தேவையில்லை. அட்ரஸ் தெரிஞ்சாலே போதும். அடுத்தது ஸ்டூடெண்ட் பாஸ். ஓகேங்களா? நிறைய பேர் இன்னமும் ஸ்டூடெண்ட் பாஸில் தான் போயிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட் பாஸில் போகிறவங்க தயவுசெய்து அதிகமான பணம் கட்டி போகாதீங்க. ரொம்ப குறைவு தான். இஎம்ஐ ஆப்ஷன்லாம் ஸ்டூடெண்ட் பாஸில் இருக்குது. நிறைய பேர் அதிகமான பணம் கட்டி போகிறதா நான் கேள்விப்படுறேன். தயவுசெய்து அவ்வளோ பணம்லாம் கட்டி போகாதீங்க. ஒர்த்து கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அது ஃபுல்லாக ஏஜென்ட் தான் நிறைய ஆட்டையை போடுறாங்க. ஸ்டூடெண்ட் பாஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விசா, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, ரூம் அந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரூம் அட்ரஸ், அடுத்தது எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட்டு. ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னாவே நல்லபடியாக போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஇபி பாஸ், டிடபிள்யூ பாஸ். இந்த 2 பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டைம் பாஸு, 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் இருக்கலாம் அங்கே சிங்கப்பூரில். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசா, ஐபி காப்பி, எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். அடுத்தது டூரிஸ்ட் விசா. டூரிஸ்ட் விசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டூரிஸ்ட்டாக சுற்றி பார்க்க போவீங்க பார்த்தீங்களா? அதுக்கு பார்த்தீங்க விசா, டிக்கெட்டுமே போதும். மோஸ்ட்லி வேக்சின் சர்டிஃபிகேட் இங்கே கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் சிங்கப்பூரில் பெருசாக கேட்குறது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிப்பியான் பர்மிட்டு, மெரின் பர்மிட்டு, இவங்களுக்குலாம் டாக்குமெண்ட் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகாமல் போனீங்க அப்படின்னா இந்தியன் ஏர்போர்ட்லேயே திருப்பி அனுப்பிடுவாங்க. தயவுசெய்து தெளிவாக கேட்டு தெளிவாக எடுத்துகிட்டு போங்க டாக்குமெண்ட். என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஏ, உங்களோட விசா காப்பி இருக்குல்ல அது. ஐபி வந்ததுக்கு அப்புறமேட்டு உடனே ஏஜென்ட்டு டேட்டை சொல்லி டிக்கெட் போட சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏஜென்ட்டு ரொம்ப தெளிவாக கேட்டுங்க. இப்போ நான் டிக்கெட் போடுறேன் அப்படின்னா எனக்கு ரூம் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்களா? அப்படி ரூம் ரிஜிஸ்டர் பண்ணவோ இல்லை ஆன்போர்டிங் சென்டர் இன்னுமே குவாரண்டைன் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஆன்போர்டிங் சென்டர் கரெக்டாக அந்த டேட்லேயே கிடச்சிருமா? அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் டிக்கெட்டை மாற்றி போட மாட்டேன். நீங்கள் தான் அதுக்கு காசு தரணும்.
அப்படி மாற்று போடுற மாதிரி இருந்தால் அதுக்கு எவ்வளோ ஆகுதோ அதை நீங்கள் தான் தரணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக ஏஜென்ட்கிட்ட பேசிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்குறப்ப சப்போஸ் நீங்கள் வந்து டிக்கெட்டை போட்டு கொடுத்துட்டீங்க, அந்த டேட்டில் வந்து ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கல அப்படின்னாவோ, இல்லை ஆன்போர்டிங் சென்டர் கிடைக்கல அப்படின்னாவோ டிக்கெட்டை மாற்றி போடுற மாதிரி இருக்கும். அந்த காசு உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் ஏஜென்ட்டுக்கு நிறையா காசு கொடுத்துருப்பீங்க. தேவையில்லாமல் டிக்கெட்டு காசை வேறு வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு சில டிக்கெட்லாம் மாற்றி போட முடியும், ஒரு சில டிக்கெட்லாம் வந்து கேன்சல் தான் பண்ண முடியும், அமௌண்ட் ரீஃபண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதனால் தெளிவாக வந்து டிக்கெட் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல்ஸில் டிக்கெட் போடுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா டிக்கெட் போட தெரிஞ்சவங்க டிக்கெட் போட்டு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓகே. ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐபி, அடுத்தது ரூம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்குன்னு ஒரு மெயில் வந்துருக்கும். அந்த மெயிலை கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணியாச்சான்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு டிக்கெட்டை போடுங்க. ஆன்போர்டிங் சென்டர் என்னைக்கு டேட்டோ அந்த டைமில் நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி டிக்கெட் போடுங்க. அங்கே போய் இறங்குற மாதிரி டிக்கெட் போட்டுருங்க. அடுத்தது வந்துட்டு உங்களோட வேக்சின் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஆன்போர்டிங் சென்டரில் சிங்கப்பூர்லேயே உங்களோட வேக்சின் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அடுத்தது வந்துட்டு உங்களோட பாண்டு பேப்பர், கண்டிப்பாக பாண்டு பேப்பர் உங்களுக்கு வேணும். பாண்டு பேப்பர் இல்லை அப்படின்னாலும் உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க, உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பாண்டு பேப்பரை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அடுத்தது எஸ்ஜி அரைவல் கார்டு. இந்த எஸ்ஜி அரைவல் கார்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தர்றாங்க அப்படின்னா சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறமேட்டு அதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து எஸ்ஜி அரைவல் கார்டு தேவைப்படுது. நிறைய பேர் அந்த எஸ்ஜி அரைவல் கார்டை தூக்கி போட்டுறாங்க. அப்புறம் எஸ்ஜி அரைவல் கார்டு இல்லையே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க. ஸோ எஸ்ஜி அரைவல் கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்தது டிக்கெட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் பிசிஎம், சிப்பியார்டு, ஒர்க் பர்மிட்டு, டெஸ்ட் அடிச்சு போகிறது, இது எல்லாத்துக்குமே இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷருக்கு மட்டும்தான். அதாவது புதுசாக நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க, இல்லை புது கம்பெனிக்கு நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா, லீவில் யாராவது வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த இது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இந்த புதுசாக ஐபி வந்து நீங்கள் புதுசாக போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு குவாரண்டைன் இருக்கும். ஆனால் நீங்கள் லீவில் வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு குவாரண்டைன்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் நார்மலாக இப்போ எஸ்பாசி பாஸ் வர மாதிரி நார்மலாக ஸ்கேன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா உங்கள் கையில் பர்மிட் இருக்கும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ புதுசாக சிங்கப்பூர் போகிறவங்களுக்கும், இல்லை ஏற்கனவே சிங்கப்பூர்ல இருந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டு புது ஐபி வந்து போகிறவங்களுக்கு தான் இந்த ரூல்ஸ். ஓகேங்களா? அதாவது நான் லீவில் தான் வர்றேன், லீவில் தான் வந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரூல்ஸ் கிடையாது. இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் தேவையில்லை. லீவில் வந்துட்டு போகிறவங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு உங்களோட பர்மிட் வந்து நீங்கள் கையில் வச்சுருப்பீங்களா, உங்கள் பர்மிட்டு, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட் கூட தேவைப்படாது. பர்மிட்டு, பாஸ்போர்ட்டு, டிக்கெட் இருந்தாவே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வர்றதுக்கு டூரிஸ்ட் விசாவில் வர்றவங்களுக்கு மட்டும் வந்து விசா தேவைப்படும். அதர்வைஸ் வந்துட்டு மீதி வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே இங்கே இந்தியாவில் கேட்குறது கிடையாது. இந்தியா இமிக்ரேஷனில் அங்கேருந்து வர்றவங்கள்ட்ட வந்துட்டு டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னாவே போதும், நீங்கள் நல்லபடியாக வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் தான் வந்து உங்களுக்கு தேவை. இதில் என்னென்ன பாஸுக்கு நான் என்னென்ன டாக்குமெண்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு அதை தெளிவாக எழுதி வச்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கரெக்டாக ஏஜென்ட்கிட்ட கேட்டு அதை வாங்கி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.